ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே, சரி குளிக்க போகலான்னு சொல்லிட்டு கிணத்துக்கு போயிருந்தா, கிணத்துல வந்து பார்த்திங்கன்னா யாரும் குளிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கச்சா எண்ணெய் ஊற்றி வச்சுருந்தாங்க. ஸோ சேட். அப்புறம் நேராக வண்டி எடுத்துகிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சரி நண்டு பிடிக்க போகலான்னு சொல்லிட்டு ஓடைக்கு போயிட்டோம். ஓடையில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்தது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கோழிக்குடல் போட்டு பிடிக்க முடியாது. சரி கல் தள்ளி பிடிக்கலான்னு சொல்லிட்டு கல் தள்ளி நண்டு பிடிச்சோம். கல் தள்ளி பிடிக்கும் போது நிறையா ஒரு கிலோ பக்கம் நண்டு வந்து மாட்டுச்சு. எல்லாமே பெரிய பெரிய சைஸ் நண்டு தான். சரி நண்டு பிடிச்சதோட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈச்சம்பழம் சீசன் இருக்குது அப்படின்னு சொன்னான் ஃப்ரெண்டு. சரி ஈச்சம்பழம் விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேராக வந்து ஈச்சம்பழம் விற்க போயிட்டோம். இந்த மாதிரி பழம் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து இதோட யூசஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது விற்கிறதுக்குள்ளே போதும் ஆகிடுச்சு. ஃபுல்லாக முள் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். கை குத்துச்சுன்னா பிளட்டே வந்துடும். ஆனால் பழம் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. பேர் என்னமோ ஈச்சம்பழம் தான், ஆனால் சாப்பிட்டா பேரிச்சம்பழம் மாதிரி தான் இருந்தது. ஆனால் குட்டியாக இருந்தது, செம்ம ஸ்வீட்டாக இருந்தது சாப்பிட்டா. பார்த்திங்கன்னா தெரியும், அழகாக திராட்சை பழம் மாதிரி கொத்து கொத்தாக நிறையா இருந்தது. ஸோ இது மரமாகவும் வளரும்னு நினைக்கிறேன். நான் பார்க்குறதெல்லாம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக தான் இருந்தது. 1-2 தான் பெருசாக இருந்தது. சரி கொஞ்சோண்டு காய் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஈச்சம்பழம் விதையும் எடுத்துகிட்டு போயிருந்தோம். பார்த்திங்கன்னா அழகாக நிறையா பிரிச்சுருந்தோம். பார்த்தா தெரியும். அப்புறம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அப்படியே டாடா பை சொல்லிட்டு கிளம்பிட்டோம்.